ஒரு கவிஞர் வாலியை பற்றி பேசணும், கவிஞர் கண்ணதாசன் சார், மேத்தா, முத்துலிங்க சார், வைரமுத்து சார் இவங்கள பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய தலைவர்களோட புக்ஸு படிக்கிறவங்ககிட்ட பேசலாம். ரஹ்மான் சார் இப்படி போட்டிருக்காரு பாட்டு, ராஜா சார்லாம் இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டால், எம்எஸ் விஸ்வநாதன் சார் இப்படி ஒரு உலகம் இருக்குது. இந்த மாதிரி கவித்துவமா, இசையா, கதைக்களமா, இப்படிலாம் ஒரு ஆளுங்கிட்ட நம்ம வந்து உட்காந்து எவ்வளோ வேணால் சண்டை போடலாம். அவங்க சொல்கிறது அவங்க காரியம் எனக்கு துப்புன கூட இல்லை. ஓகே, நீ ஒரு கலைஞன்டா, நான் வாங்கி போகிறேன்டான்னு வாங்கி போகலாம். இப்போது என்ன நீ புரிய வைப்போம்? ஒன்றுமே தெரியாத நம்ம என்ன புரியுது? இப்போ நீ புட்டா என் மேலே பொய் சொல்கிறேன்னு தெரியுது. நானும் இப்போ தமிழ் பாடுறது வீடியோவில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ யாருமே ஒரு பாட்டெலாம் முழுசாக யாருமே பாட முடியாது. அதெல்லாம் அந்த காலங்க. நீங்கள் ஹாரிஸ் சார் வந்து ரஹ்மான் சார் வந்து ஹாரிஸ் சார் ரஹ்மான் சார்லாம் எடுத்தீங்கன்னு வந்து 3 சிங்கர் 4 சிங்கர்லாம் இருக்கும் ஒரே பாட்டில். அதுக்கு ஒரு ஆள் பாம்பேலேருந்து வர வச்சிருப்பாரு ஹாரிஸ் சார். ஒரு பிட்டுக்கு பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் வேணும்னா பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் தான் பாம்பேலேருந்து வந்து இங்கே ஹோட்டல் போட்டு அவங்க டிக்கெட்டு அத்தனை லட்சம் செலவானா கூட அந்த ஒரு பிட்டு அவங்க தான் பாடணும். ஸ்ரேயா கோஷல் பாடணும்னா இந்த பிட்டு ஸ்ரேயா கோஷல் தான் ஹாரிஸ் சார் அப்படி பண்ணுவார், ரஹ்மான் சார் அந்த மாதிரி இப்போ பாட்டெலாம் அப்படி தான் வருது. நான் அந்த பாட்டில் பாடிக்கிறதே நிறைய. ஓகேவா? அதை நம்ம பாடலன்னும் போது அவருக்கு ஆர்குமெண்ட், நான் ஏன் அவர்கிட்ட போய் அதை போய் ஆர்குமெண்ட் பண்ணணும்? மக்களுக்கு தெரியும், பாட்டு கேட்டுருக்காங்க.